ஓகே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, ஆமென். நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை இன்று இந்த ஜூமில் அழைத்து உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அறிவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ உம்முடைய பிறப்பின் நாளை நாங்கள் கொண்டாடுகிற தருணத்தில் நீங்கள் மறுபடியும் வருவீர் என்ற எதிர்நோக்குடன் நாங்கள் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்க இருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தின் நாங்கள் கற்றுக்கொள்ளும் அந்த எதிர்நோக்கு, மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் அன்பு, இது நாளும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக வசிக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அழைப்பை விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தூயாவியானவரை உம்மை பற்றி நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். நீர் என்னவெல்லாம் செய்கின்றீர், அதை நாங்கள் உமது அருள் வழியாக புரிந்து கொண்டோம். நாங்கள் மென்மேலும் இந்த எதிர்நோக்கு, மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் அன்பு இதில் நடக்க வேண்டும் என்றால் உம்மை நாங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வழியாக நாங்கள் எல்லாத்தையும் செய்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று நாங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்கும் அனைத்து வார்த்தைகளையும் எங்கள் மனதில் ஆழமாக பதித்து அதை எங்களுக்கு எந்தெந்த தருணத்தில் அதை நிறைவேற்றி நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றி எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வழிகாட்டி எங்களுக்கு அந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுத்ததாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னை மறைத்து நீர் தாமே பேச போகின்றீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அகக்கண்களை திறந்து இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்து பாடங்களையும் மனதில் ஆழமாக பதித்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க எங்களுக்கு ஒரு அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. So, நாம தூய ஆவியானவரை பத்தி படிச்சுட்டு வந்தோம். அவர் என்னென்னலாம் செய்வார்ன்றதை பத்தி நாம பார்த்தோம். ஒரு 10 பாயிண்ட் அதை பத்தி பார்த்தோம். இப்போ நாம இன்னும், அதாவது தூய ஆவியானவரை நம்ம இன்னும் நல்லா அறிஞ்சுக்கணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நமக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்து அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம வாழணும். அதாவது நம்ம எல்லாருமே நல்லது அதாவது பிரதர் ஜான்சன் சொல்வாரு, நீங்க நல்லது செய்றீங்கன்னா அது நீங்க நல்லது செய்யறதுக்காக நீங்க நல்லது செய்யல, மாறாக தூயாவியானவர் உங்களுக்குள்ள இருந்ததுனாலதான் நீங்க நல்லது செய்றீங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு மனிதர் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் சொன்னா அது அவனுடைய சொந்த நாட்டத்தின்படி செய்ய முடியவே முடியாது. நீங்க நல்ல விஷயம் செய்யறீங்கன்னா அது தூயாவியானவருடைய வழிதுணை இல்லாம செய்ய முடியாது. 100% ஷுவர். என்னுடைய வாழ்க்கை அப்புறம் நான் இது வரைக்கும் இந்த புதிய சிருஷ்டியா பிறந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நல்லதே நான் அவ்வளவா செஞ்சது கிடையாது. ஒரு சில டைம்ல நான் செஞ்சிருப்பேன். ஆனா அதை இப்ப நான் புரிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கிறேன், இப்ப நான் செஞ்சதுக்கு எல்லாமே தூயாவியானவரோட செயலை முதற்கொண்டுதான். அப்போ அவ்வளோ அவ்வளோ கொஞ்சமா பண்ணதுக்கே இவ்வளோ இது இருந்ததுன்னா அப்போ அவரை பற்றி முழுமையாக தெரிந்து அதன்படி அவர் சொல்ற அந்த வழியில நடக்கும்போது அப்போ நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் உண்டு. அதை தான் நம்ம இங்க படிச்சு கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, தூய ஆவியானவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய குணதிசயங்கள், அவர் என்ன செய்வாரு, என்னென்னலாம் செஞ்சாரு, என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டால் அவருடைய பிரதிபலிப்பா நாம இந்த உலகத்துல வாழணும். அவர் என்னென்னலாம் செய்யறாரோ அதை நம்மளாலையும் செய்ய முடியும். தூய ஆவியானவர் யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவோடைய ஆவிதான். பிரேஸ் காட். அவர் நமக்குள்ள இருக்கும்போது கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இயேசு சொல்லியிருக்காரு, நான் செய்வதை விட
நான் செய்வதையும் செய்வீர்கள், அதற்கும் மேலான காரியங்களும் நம்மளால் செய்ய முடியும். எப்படி? அவருடைய அந்த ஆவியானவர் நம்முள் இருக்கிறதுனால. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஓகேவா? சோ அந்த அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து நாம வந்து பார்க்கலாம். அது ஒண்ணு ஒண்ணா நாம பார்த்துட்டு வரோம். முதலாவது என்னன்னா, அவர் ஒரு மனம் கொண்டவர். ஒன் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? அவர் வந்து ஒரு மனம் கொண்டவர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தூய ஆவியானவர் வந்து பிதாவிடமிருந்தும் இயேசுகிட்டமிருந்தும் கேட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்மளுக்கு கொடுப்பார். பிரைஸ் காட். அது எந்த வசனம் தெரியுமா? யோவான் 16:13 சாப்டர். ஓகே. ஓகே. உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியானவர். தூய் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் அது உண்மை மட்டும்தான். அந்த உண்மை யாரிடமிருந்து வருது? கடவுளிடமிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. உண்மையான உண்மைக்கு அந்த சோர்ஸ் அப்படின்னு சொன்னா கடவுள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. பொய்க்கு சோர்ஸ் எதுன்னு பண்றீங்கன்னா அது எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து சாத்தான். பிரேஸ் காட். பொய் சாத்தான் கிட்ட இருந்து வருது. உண்மை கடவுள்கிட்ட இருந்து வர்றது. அதை எப்படி நமக்கு வெளிப்படுத்துறது யாருன்னா தூய் ஆவியானவர். உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இப்ப பாருங்க, அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். தாம் கேட்பதே பேசுவார். எங்கிருந்து கேட்கிறார்? அடுத்த பிரச்சனை பாருங்க. அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார், இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரே மனமா கடவுள்கிட்டமிருந்தும் இயேசுகிட்டமிருந்தும் வாங்கி கொண்டு நமக்கு எல்லாத்தையும் அறிவிக்கிறார். என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது, எங்கெல்லாம் நீங்க போகணும். அதாவது அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ரொம்ப ஆழமா போனோம்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் வந்து கைட் பண்ண நம்மளுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. இங்க போகாத, இந்த இந்த வழியா போகணுமா, இந்த இடத்துக்கு போ. நானும் ஒரு சில வழியில வந்து நான் எங்க ஒரு இடத்துக்கெல்லாம் போகும்போது அவசர அவசரமா போகணும்னு சொல்லிட்டு நான் போவேன். ஓகே, நம்ம இந்த ஷார்ட்கட்ல போகலாம்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு உள்ள ஒரு உணர்த்தல் இருக்கும். இங்க போகாத, இந்த சைட்ல போகாத அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா என்ன பண்ணுவேன், நான் அப்படிதான் போய் அங்கன்னா ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பேன். பிரேஸ் கார்டு. எந்த இடத்துல எப்படி போகணுன்றது அவருக்கு தெரியும். அவர்தான் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவரிடம் என்னிடமிருந்து உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ அவர் என்ன பேசுறாரோ, அவர் என்ன சாரி, அவர் கடவுள் என்ன பேசுறாரோ, கடவுள் என்ன நினைக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன இது பண்றாரோ, அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கேட்டு நமக்கு வந்து சொல்கிறார். அவர் வந்து அதாவது அங்க அப்போ இப்போ நாம பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ஒரு சில இடத்துலலாம் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தர்ட்ட பேசும்போது ஜாஸ்தியா பேசுவோம். அவர் சொல்றதோடயே ஜாஸ்தியா நம்ம சொல்லுவோம். பிரேஸ் கார்ட். அதாவது நாம ஒருத்தர பத்தி சொன்னாங்கன்னா போதும். அவங்க இது திட்டு வாங்க வைக்கிறதுக்காக நெறைய சொல்லுவோம். கேட்டிருப்போமா? நீங்க பண்ணியிருக்கீங்களா? இல்லையான்னு தெரியல. நான் 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 நெறைய பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்றது? இந்த மாரி ஒரு ஜாஸ்தியா போட்டு விடுறது. ஆனா தூய ஆவியானவர் அது கிடையாது. அங்க என்ன கேட்கிறாரோ, நம்மள பத்தி அவர் என்ன சொல்லிக் குடுக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவிடம் என்ன கேட்கிறாரோ, அத நம்மளுக்கு சொல்லுவார். ஓகேவா? அதுக்கான வசனம் வந்து ரோமையர் 8:24. இவ்வாறு உங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார்.
தூயாவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஓகே, நம்ம எங்க இருந்து பார்ப்போம்? 26ல இருந்து பார்ப்போம். இவ்வாறு தூயாவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார், இது தெரியும். ஓகேவா? ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூயாவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத தம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூயாவியாரின் மனநிலையை அறிவார். நம்ம நம்ம அதாவது நம்ம நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்றது வந்து கடவுளுக்கு தெரியும். நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா? காட் லுக்ஸ் த ஹார்ட். உங்க உள்ளத்தை கடவுள் பார்க்கிறார். நம்ம இந்த கோயிலெல்லாம் ஒரு காணிக்கை டைம்ல ஒரு பாட்டு பாடுவோம். உள்ளதை நான் தந்தேன், ஆனால் அவர் உள்ளத்தை கேட்கின்றார் என்று ஒரு லைன் வரும். அப்ப அந்த டைம்ல எனக்கு புரியாது. அப்போ நான் இந்த 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 இதெல்லாம் படிக்கும்போது அப்புறம் ஒன்னொன்னா அவர் வந்து தூயாவியான்னு உணர்த்துறாரு. என்னது? நம்ம உள்ளதெல்லாம் கொடுக்குறோம். அவர் என்ன கேட்கிறாரு? நீ உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேணாம், உங்க உள்ளத்தை எனக்கு கொடுங்க. அங்க நான் வந்து குடியேறுறேன். நான் என்ன செய்யணுமோ அதை உங்கள் வழியாக நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். உங்க உள்ளத்தை கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்பார். நம்ம உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள். நாம என்ன செய்ய போறோம், அடுத்தது என்ன பண்ண போறோம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? நம்மள வந்து தடுக்கிறது கிடையாது. ஆனா அதுக்குதான் அந்த தூய ஆவியானவர் அனுப்புறார். ஆனா அவர் என்ன பண்றாரு? தூய ஆவியானவர் நம்மளுக்கு வந்து கன்விக்ட் பண்ணுவார். கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு சில டைம்ல நம்ம என்ன பிரேயர் பண்ணணும் தெரியாது. ஆனா நம்ம உள்ளத்துல ஒரு நல்லதை நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை எப்படி செய்யணும் நமக்கு தெரியாது. ரொம்ப நம்ம நிறைய வாட்டி ப்ரேயர் பண்ணிட்டோம், எனக்கு கிடைக்கலையே, இதுக்கப்புறம் எப்படி வேண்டது கடவுளே தெரியலையே. ஆனா இந்த இடத்துல இருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லிட்டு நீங்க உள்ளத்துல ஏங்குறீங்கன்றது வந்து கடவுளுக்கு தெரியுது. ஆனா அந்த வார்த்தையின் வடிவம் உங்களுக்கு வெளியில வரல. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு? தூய ஆவியார் ஒரு மன நிலை கொண்டவர். கடவுளுடைய மனதுல என்னது இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி நமக்காக பரிந்து கடவுளுடைய மனநிலை ஏற்றாப்புல நமக்கு வந்து பரிந்து பேசுறத பாருங்க. ஆவியானவர் சொல்படம் பெற முடியாத தம்முடைய பெருமூச்சின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ நாம அந்த சமயத்துல நாம வந்து தூய ஆவியார் நமக்குள்ள இருக்கிறாருன்றதை உணர்ந்து நாம ஆவியில துதிக்க ஆரம்பிச்சோம்னா, அதான் இயேசு சொல்லுவார்ல அந்த சமாரிய பெண்ணு கிட்ட, கடவுளை வழிபடுகிறவர்கள் உண்மையிலும் ஆவியிலும் வழிபடுவார்கள். உண்மை என்றது கடவுளுடைய வார்த்தை, ஆவி என்றது தூய ஆவியானவர். பிரேஸ் காட். அப்போ அவருடைய அரவணைப்புல இருந்து அந்த தூய ஆவியின் வழிபாட்டுக்குள்ள போய், அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம பல மொழியில எல்லாம் பேசுறோம். டங்ஸ்ல பேசும்போது நாம என்ன பேசுறோம் தெரியாது. ஆனா தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். பாருங்க, 2 பேருக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா கடவுளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது. பிகாஸ் நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எப்படியும் ஃபுல்லா பிரச்சனைகள் நிறைந்திருக்கிற சமயத்தில் நமக்கு என்ன பேசணும்னு தெரியல. அந்த சமயத்துல மிடில் மேன்னா தூய ஆவியார் என்ன பண்றாரு? வராரு. நம்மளுடைய மனதை தூக்கி போட்டுட்டு, தேவையில்லாத எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? நீங்க டங்குல மட்டும் பிரேயர் பண்ணுங்க, ஆவியில பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்படி பிரேயர் பண்ணும்போது சொல் வடிவம் பெறாத பெருமூச்சைகளின் வாயிலாக அவர் என்ன பண்றார்? நமக்காக கடவுளிடம் மன்றாடி பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். ஏன்னா அவர் பாருங்க, பெரிய கடவுள் வந்து நமக்காக என்ன வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியும். தூய ஆவியானவர் வழியாக நமக்கு அவர் வந்து வெளிப்படுத்துறார். அதே மாதிரி தூய ஆவியானவர் வச்சு நாம கடவுள்கிட்டயும் போய் சேரலாம். இந்த இந்த ஒரு மன உடையோர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கணவர் மனைவி இருக்காங்க தெரியுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே மனதா ஒரே விஷயத்த உள்ளுக்குள்ள வச்சு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்களேன். அதோட ஒரு பெரிய அதை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல எதற்குமே கிடையாது. ஓகேவா? அது ஒரு வசனம் நான் சொல்றேன் பாருங்க.
ஒன் கேன் டேக் ஒரு நிமிஷம். இணைச்சட்டம் 32:30. இதுல சாரி, யோசிக்கிறேன். பாருங்க, ஒரு ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் 10,000 பேர் விரட்டுவதும் அவர்களது பாறையை அவர்களை விரட்டு விட்டாலந்தோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. அதாவது 1 கேன் டேக் 1000, 2 கேன் டேக் 10,000, 10,000 இது 10,000 இருக்கு. ஓகே, பிரேஸ் கார்டு. ஒரு ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும். அப்போ இந்த இந்த ஒரு மனமா இருக்கிறது வந்து தூய ஆவியானவருடைய கேரக்டரிஸ்டிக். அதை வந்து நமக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்கிறார். நாமளும் ஒரு மனதா இருக்கணும். இப்போ இந்த கணவர் மனைவி அந்த மோஸ்ட்லா இந்த அக்ரிமெண்ட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பேர் சேர்ந்து பண்றது. அப்போ அதுல வந்து ஒரு இது பாத்தீங்கன்னா 2 பேர் ஒரு மனதா இருக்கிறது. இப்போ கணவர் மனைவி ப்ரேயர் பண்ணும்போது, ஒரு குழந்தைய வச்சு ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த நினைப்பு, நீங்களும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஒரே நினைப்புல இருந்து நம்ம அதை ப்ரேயர் பண்ணும்போது அவ்வளவு அவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதமா நம்ம குடும்பத்துல நமக்கு வந்து கிடைக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. ஓகே, நீங்க சொல்லலாம், பிரதர் சில பேருக்கு வந்து கணவர் இல்ல, சில பேருக்கு வந்து இறந்து போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க கணவர் கூட தான் இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு விசுவாசத்துல யார் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள போயிட்டு நீங்க பார்த்து அவங்ககிட்ட பேசி, பிரதர் எனக்கு தான் இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். அது வந்து எனக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, என் கூட சேர்ந்து அக்ரிமெண்ட் ப்ரேயர் பண்றீங்களா? அது வந்து ஒன் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே மனம் கொண்டவரா 2 பேர் சேர்ந்து அந்த ஜெபத்தை ஏறெடுத்து பண்ணும்போது, அதற்கான வல்லமை பயங்கர அ பயங்கரமான ஒரு வல்லமையாக பைபிள்ல வந்து காட்டப்படுகிறது. ஓகேவா? இன்னொரு இன்னொரு இதுல கூட சொல்லுவான். ஆக்ட்ஸ் 2ல ஓகே. இதுல வந்து நான் வந்தபோது ஒரே இடமும் இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, ஒன் அக்கார்டுன்னு சொல்லிட்டு வரும். ஆக்ட்ஸ் 2:1ல. ஓகேவா? அதுதான் இங்க வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு வசனம் பார்ப்போம். மேத்யூ 18:18. பாருங்க, மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகில் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மண்ணுலகத்தில் நீங்க அந்த ஜெலசி இதெல்லாம் இது பண்ணீங்கன்னா, விண்ணுலகத்திலும் அதெல்லாம் வராது. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பிரேஸ் கார்டு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை
அதை அவர்களுக்கு அருள்வார். Praise the Lord. Thank you, Jesus. எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால், அதாவது ஒரே மனமா இருக்கணும். இதுல என்ன 3 கிரைட்டீரியா இருக்கு. ஒண்ணு வந்து இந்த ஒரு மனமா இருக்கிறது வந்து நீங்க கேட்கறது வந்து கடவுளுடைய வில்லுக்கு உட்பட்டதா இருக்கணும். கடவுளுடைய வார்த்தைக்கு உட்பட்டதா இருக்கணும். தேவையில்லாததெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ப்ரீச்சர் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீச்சர் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க வர அந்த பைபிள் கிளாஸ்க்கு வர பொண்ணு வந்து என்னன்னா, நான் இந்த மாதிரியான ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அக்ரிமெண்ட் ப்ரேயர் பண்றாங்க. என்ன இந்த மாதிரியான ஒரு ஆளை கல்யாணம் பண்றதுக்கு. ஏன் அது சரியில்லைன்னா, இந்த இந்த ப்ரீச்சருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. ஸோ அது தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு ப்ரேயரை பண்றது தப்பான ஒரு கான்செப்ட். அது வந்து உள்ள வராது. அப்போ கடவுளுடைய விருப்பத்திற்கு உட்பட்டிருப்பேன். முதலாவது அது. 2வது இந்த மனம் ஒத்து இருந்தால் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. 2வது வந்து 2 பேருமே அந்த ஒரே மனமா இருக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிருஷ்ணா சிஸ்டர் கிட்ட போகும்போது, கிருஷ்ணா சிஸ்டர் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படியே பிரதா சொல்லுங்க பிரதா. ஓகே, ஓகே. அக்ரீட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஓகேவா? அப்படி அப்படி பண்ணா அந்த ப்ரேயர் வந்து செட் ஆகாது. அப்போ யாருக்கெல்லாம் நீங்க போய் கொடுக்க அப்போ வந்து தூய ஆவியானவர் உங்களுக்கு வந்து சொல்லுவார். நீங்க வந்து இவங்க கிட்ட போய் கேளுங்க, இவர்கிட்ட போய் கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கரெக்டா சொல்லுவார். நானும் ஒரு சமயம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அக்ரிமெண்ட் ப்ரேயர் சொல்லுவாங்க. ஓகே அக்ரிமெண்ட் ப்ரேயர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருப்பேன். ஆனா நான் படிக்க படிக்க தான் இப்போ நம்ம எவ்வளவு தப்பு பண்றோன்ற வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் ப்ரேயர்னு வந்தா ரொம்ப காது கொடுத்து தெளிவா அவங்க ஏதாவது தப்பு சொன்னாங்களா, இல்ல இந்த மாதிரி வராது சிஸ்டர், நான் அந்த டீச்சிங் அனுப்புறேன், நீங்க அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க நம்ம வந்து அக்ரிமெண்ட் ப்ரேயர் பண்ணுவோம், டிலே ஆனாலும் பரவாயில்ல ஆனா கரெக்டா இருக்கணும் சொல்லிட்டு பண்றது. பிரேஸ் கார்டு அது ஒண்ணு. பிரேஸ் கார்டு அது 2வது. 3வது 2 பேர் மண் உலகில் இருக்கணும். இது 3மே இருக்கிறதுதான் ஒரே மனம். பிரேஸ் கார்டு. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ உங்களுக்கு வேண்டுதலையும் அந்த வேண்டுதல் கடவுளுக்கு ஒற்றாய் உகந்ததாக இருக்கணும். எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏன்னா இது வந்து தூய் ஆவியானவருடைய ஒரு அதிசயம். அதிசயம் என்னது? ஒரு மனம் கொண்டவர். பிரேஸ் காட். அந்த ஒன் அக்கார்ட் இது வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமா கணவர் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இது வந்தாலும் சரி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிடணும். பிரேஸ் கார்ட். ஓகேவா? அது வந்து முதலாவது ஒரு கேரக்டர். அடுத்தது என்னன்னா 2வது வந்து அவருக்கு அறிவு உண்டு. நான் இதை போடுறேன். இது தமிழ்ல வருமான்னு தெரியல. பார்ப்போம். இல்ல. ஓகே, நீங்க எழுதிக்கோங்க. முதலாவது வந்து அவர் தூய ஆவியானவர் ஒரு மனம் கொண்டவர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு சில பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சஃபரிங்ஸ் ஏதாவது இந்த நோயெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து தான் கொடுக்குறாரு. நாங்க வந்து எப்படி நீங்க இயேசு கிறிஸ்து கொடுக்குறாருன்னு சொல்றீங்க அப்படி சொன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சிலுவை சுமந்தார். அவர் சிலுவை சுமக்கிறதுனால இயேசு கிறிஸ்து என்கிட்ட வந்து சொன்னாரு, நான் சிலுவை சுமந்ததுனால நீங்களும் இந்த நோயை சுமக்கணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பிரேஸ் கார்டு அப்படின்ட்டு சொல்லும்போது நாங்க வந்து சொன்னதை பாருங்க. இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவை சுமந்தார்? நாமெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்காக தான் அவர் சிலுவை சுமந்தார். இப்போ நாம இந்த நோய் நொடியில இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சில வசனங்களை காட்டின பிறகு அவங்களுக்கு வந்து புரியுது. அப்போ அதுல வந்து என்ன வரும்னா, நாசரேத் இயேசுவை ஆண்டவர் தூய் ஆவியானவரால் அருளப்பட்டு எல்லா நல்லதும் செய்கிறார். முக்கியமாக பேய்களை ஓட்டினார், குணப்படுத்தினார்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து கடவுள் வந்து இந்த மாதிரி நோயை கொடுத்தாருன்னா இயேசு கிறிஸ்து அதை விரட்டுறாரா? அப்போ 2 பேருக்குமே ஒத்தா இருக்காது. கரெக்டா? அப்போ அவங்க 2 பேரும் ஒரு மனமா இருக்கிறாங்க. அதேதான் தூய ஆவியானவரும்.
ஓகேவா? அது ஒண்ணு. 2வது என்ன நாம பார்க்க போறோம்னா, அவருக்கு அறிவு உண்டு. அறிவுன்றது இந்த நாலேட்ஜ், விஸ்டம். அது எங்க இருந்து வருதுன்னா, தூய ஆவியானவர் கிட்ட இருந்து தான் வருது. இப்போ இந்த பைபிள்ல நம்ம தான் நெறைய அ என்ன சொல்றது? நெறைய வேத வசனங்கள்லாம் இருக்குல்ல. அதுல வந்து சில விஷயம்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது. அ ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். "இது எப்படிடா இது புரியுது? ஒண்ணுமே இல்லையே!" அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரீச்சரோ யாராவது ஒருத்தவங்க வந்து விளக்கும்போது நல்ல தெள்ள தெளிவா நம்மளுக்கு வந்து விளக்குறாங்க. பிரேஸ் காட். அப்போ அந்த தெளிவான அந்த விளக்குறாங்க தெரியுமா? அது எங்கேருந்து வருதுன்னா, தூய ஆவியானவர்கிட்ட இருந்து தான் வருது. இப்ப பாருங்க. 1 கொரிந்தியர் 2:11 பார்ப்போம். பிரேஸ் காட். 1 மினிட். ஓகே. மனிதரின் உள்ளத்தில் இருப்பவை அவருள்ளிருக்கும் மனமேயின்றி ஓகே. இது எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 9ல படிப்போம். மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எடப்படவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். என்ன பைபிள்ல இருக்கிறது புரியாது, கேட்க முடியாது, நம்மளுக்கு தெளிவா புரியாது. அந்த உள்ளமும் அதை அறிய முடியல. அதை தூய ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளிருப்பதை அவரவர்களுக்கு மனமின்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறிவார். இப்போ என்னோட மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. உங்க மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. கரெக்ட்டா? அப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து பேசுறது கேக்குதா? எனக்கெல்லாம் ஹேங் ஆயிடுச்சு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். கேக்குதுங்க பிரதர். ஓகே. ஓகே. மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அவருள் இருக்கும் மனமின்றி எவரும் அறிய முடியாது. என் மனசுல என்ன இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். உங்க மனசுல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். என் மனசை என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கடவுளுக்குன்ற ஒரு உள்ளம் இருக்கு. அந்த உள்ளத்துல நம்மள பத்தி என்ன இருக்குன்றது வந்து தூய ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அன்றி வேறு அவர் தம் ஆவியை அன்றி வேறு எவரும் அறியார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நமக்கு வந்து அதை வந்து ஒரு ஞானம் வழியாக நமக்கு எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். இங்க பாருங்க 9ல சொல்றாரு, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை. அப்போ கடவுளுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது நமக்காக ஒரு சில விஷயம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ உங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, உங்க சொந்தக்காரங்களாம் வருவாங்கன்னு சொல்லணும்னா அவங்களுக்காக நீங்க வந்து ஒரு தடபுடலான ஒண்ணு விருந்தை வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க என்னென்ன செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய விருந்து இருக்குன்னு தெரியும். இப்போ வந்து இந்த கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, முதல் தடவை கல்யாணம் ஆகி அவங்க
அம்மா வீட்டுக்கோ இல்லை அந்த இதுக்கா போகும்போது அந்த விருந்தை மாப்பிள்ளை பொண்ணு விருந்தை பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமா இருக்கும். நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது எல்லாம் இருக்கும். பிரேஸ்கார் எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது. அப்போ நமக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அங்கே போனா கிட்டத்தட்ட வெரைட்டி. அதாவது ஒரு ஒரு என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் போனோம். ஓகேவா? அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, வாடா போலாம் அப்படி. என்னடா அங்க போய் என்ன டைம் வேஸ்ட் பண்றது, என்னடா பண்ண போறோம்? வாடா பஃபே சாப்பாடு போடுறாங்களா, என்ன ஒரு 10 டிஷ் இருக்கும், அதுல இருந்து எதுக்கு இது பண்ண, வேற எங்கேயாவது போய் சாப்பிட, வாடா. அவன் வந்து கூப்பிட்டு இருக்கான், வா சரி போயிட்டு அங்க போனோம். அங்க போனா அந்த வெஜிடேரியன் சாப்பாடு தான். பட் அந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த பொஃபே டேபிளே கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 70 டிஷ்ஷஸ். எங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம். புஃபேல இவ்வளவு இருக்கான்ட்டு. அதாவது நாங்க எதிர்பார்த்து வந்தது கொஞ்சம். ஆனா எங்களுக்காக அங்க வச்சது பாத்தீங்கன்னா 70, அதற்கும் மேல. அப்போ கடவுள் நாம அவருடைய வாழ்க்கையில நடக்கும்போது, அவரை அன்பு செய்யும் போது, நமக்குன்னு ஏற்பாடு செய்தவை நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம காதுக்கும் கேட்கல, நம்ம உள்ளமும் அதை அறிந்து கொள்ளல. ஆனா தூய ஆவியானவரை பெற்ற பிறகு நமக்கு வந்து கண்ணுக்கு நம்மளோட இமேஜினேஷன்ல நம்ம என்ன பார்க்கிறோம், நாம தெரியாத விஷயம் நிறைய பைபிள் மூலியமா கேட்கிறோம். அதுல உள்ள நம்மளுடைய மனமும் என்ன பண்றது, அது புரியுது. இது இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா, இவ்வளவு நாள் நமக்கு தெரியாத போச்சு, இவ்வளவு விஷயம் இருக்கான்றது வந்து நம்ம வந்து அறிகிறோம். இதெல்லாம் எப்படின்னா, இதை கடவுள் தூய ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. நமக்கு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தூய ஆவியானவர்கிட்ட இருந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ இந்த இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைம்ல இந்த படிக்கிறது, இந்த விஸ்டம், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது, செகண்ட் மார்க் எடுக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா, எல்லாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நானா படிச்சேன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஆனா நான் கூட நிறைய ஒரு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல, அதாவது 4th வரைக்கும் நல்லா படிச்சேன். 5th இருந்து 10th ரொம்ப கஷ்டம். 10th 11th 12th ஆச்சும் பரவாயில்ல. 10th எப்படி பாஸ் பண்ணே தெரியல, 12thலயும் எப்படி பாஸ் பண்ண தெரியல. அப்புறம் திருப்பி காலேஜ் போகும்போது கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய ஞானம் தான், வேற எதுவுமே கிடையாது. எனக்குன்ட்டு சொந்தமா எதுவுமே கிடையாது. நாம வந்து இந்த இந்த உடம்புல வந்து எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிறது தான் எல்லாமே. இது யார் கொடுக்குறாங்கன்னா, தூய ஆவியானவர் தான். ஒன்னும் சொல்லுவாங்க, நான் தான் படிச்சேன், நைட் படிச்சேன், இப்படி படிச்சேன், அப்படி படிச்சேன்ட்டு. ஆனா அந்த அதை புரிஞ்சுக்கிறது, அந்த மிஸ் அதை நடத்துறாங்கன்னா, அதை புரிந்ததற்கான புரிதல் எங்கிருந்து வருது? அது எல்லாமே தூய ஆவியானவர் கொடுக்கும் ஞானம். அவருக்கு அறிவு உள்ளது, அந்த அறிவை நமக்கும் கொடுக்கிறார். இந்த அறிவை நம்மளுடைய சொசைட்டி செயல்படுறதுக்கும் நாம வந்து யூஸ் பண்றோம். அப்போ இப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக சொல்றேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா, நான் தான் பேசுறேன், நான் பேசுறது கிடையாது. எனக்குள்ள இருக்கிற அந்த தூய ஆவியானவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ என் மூலியமாக என்ன ஆகுது, இந்த கம்யூனிட்டியும் வளர ஆரம்பிக்குது. 2வது, எனக்குன்னு ஒரு நல்லது நடக்கணும்ல. அப்போ அது எது நல்லது எது கெட்டதுன்றத வந்து தெள்ள தெளிவாக எனக்கு புரிய வைக்கிறது தூய ஆவியானவர். நான் கடவுளுடைய வார்த்தைக்கு வர முன்னாடி எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் கெட்டதா இருந்தது, எதெல்லாம் கெட்டதுன்னு நினைச்சனோ அதுதான் நல்லதா இருந்தது. அப்பதான் சாத்தான் என்னை வந்து எல்லாத்தையும் டோட்டலா மாத்திட்டான். இதை கெட்டது, அதாவது இதெல்லாம் செய்யறது கெட்டது, இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா, இந்த தண்ணி அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீ தான் கோயில்ல அவ்வளவு ஃபுல்லா ஒர்க் பண்றல, ஒரு நாள் நைட்டு போய் அடிச்சா என்ன தப்பு? ஆனா அது தப்பு. அதை அப்படியே மாத்திட்டான். அதாவது மத்தவங்கள மதிக்கிறது, இது பண்றதெல்லாம் வந்து, அவங்க நீ மதிக்கல, நீனும் மதிக்காத, அது கரெக்ட் தான் நீ செஞ்சது, ஆனா அது வந்து தப்பு. புரியுதா? அந்த மாதிரி நிறைய விஷயத்த மாத்தி மாத்தி சொன்னவனுக்கு இந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணாரு, உள்ள வந்து, இல்ல ரசா, நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே உல்டாவா பண்ணிட்டு இருந்த, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருடைய அறிவை நமக்கு உள்ள தெளிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ அந்த அறிவின் மூலியமாக நமக்கு எது நல்லது எது கெட்டது, நமக்கு எது உகந்தது எது இது இல்லாததுன்றத வந்து புரிய வைக்கிறது தூய ஆவியானவர் தான். இன்னொரு வசனம் இருக்கு, நான் சொல்றேன்.
கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10:23. கொரிந்தியர் இங்க பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடியது அல்ல. வளர்ச்சி சிதறக்கூடியவை அல்ல. பிரேஸ் தி லார்ட். அதாவது எல்லாத்தையும் செய்யலாம், ஆனா எல்லாமே பெனிஃபிஷியலா வராது. அதே மாதிரி திருப்பி எல்லாத்தையும் செய்யலாம், எல்லாமே நமக்கு வந்து வளர்ச்சியை காட்டாது. அப்போ எது நல்லது, எது நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய ஆவியானவர் உடைய ஞானம், அவருடைய விஸ்டம், அவருடைய நாலேஜ், அதுதான் வந்து அறிவு. அவருக்கு என்ன இருக்குதோ அதையெல்லாம் நமக்கும் வெளிப்படுத்துகிறார். நமக்கும் அதை 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 நம்ம அறிஞ்சு அதன்படி நமக்கு நடக்கவும் நமக்கு வந்து உதவி புரிகிறார். இப்போ சாலமோன் பார்த்தீங்கன்னா, இயேசு கடவுள் வந்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் நீ கேளுப்பா அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து உம்முடைய அந்த இஸ்ராயல் உம்முடைய மக்களை வழி நடத்த எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நீ சிறந்ததா கேட்டதுனால என்ன பண்ற, உன் ஞானத்தையும் பெற்றுக்கொள். அதே அது மட்டும் அல்லாம உனக்கு நான் என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைச்சனோ அதையே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற. அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, கடவுள்கிட்ட, கடவுளே நல்லது எது கெட்டது எது என்னை தெல்ல தெளிவாக அறிந்து ஆராய தூய் ஆவியானவர் என்னை அருளியதற்காக உமக்கு நன்றி. அவர் மூலியமாக எல்லா கெட்டதையும் நான் செய்யல, அதுக்காக அதை புரிஞ்சுக்கிற எனக்கு விஸ்டம் தந்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரேயர் பண்ண. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எவ்ரி ப்ராப்ளம் இஸ் த விஸ்டம் ப்ராப்ளம். எல்லா பிரச்சனைகளுமே ஞானத்தின் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம்னா, அதை தீர்க்கிறதுக்கான ஒரு வழி வந்து எங்க இருக்குதுன்னா ஞான வழியாக தான் இருக்கு, தவிர வேற எதுவுமே இல்லை. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அவருடைய ஞானம். நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு நமக்கு வந்து தெரியாது. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். அதுதான் வந்து தூய் ஆவியானவர் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அவருக்கு அறிவு உண்டு, அதே மாதிரி அந்த அறிவின் வைத்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஓகேவா? அது வந்து 2வது. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பாசம் உண்டு. இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷனேட். எப்படி சொல்லலாம், ஒரு நிமிஷம். பிரேஸ் காட். ஓகே, அவரு இஸ் கம்பேஷனேட் அப்படின்னு சொல்லலாம், பாசம். என்னன்னா, ஓகே, என்ன வசனம்? ரோமையர் 15:30-31 பார்ப்போம். ரோமன்ஸ் 15. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தூய ஆவி நம் உள்ளத்தில் பொழிந்துள்ள அன்பை முன்னிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்வது, எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். யூதேயாவில் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளோ
ஓரிடமிருந்து என்னை காப்பாற்றுமாறு நான் எருசலேமில் செய்ய போகும் பெருளுதவி இறைமக்களுக்கு உகந்ததாய் இருக்குமாறு வேண்டுங்கள். இவ்வாறு கடவுள் திருவுள்ளத்தில் மகிழ்ச்சியுடன் நான் உங்களிடம் வந்து ஓய்வு எடுக்க இயலுமாறு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அமைதி தரும் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. பிரேஸ் காட். இப்போ நீங்க கேட்கலாம், இதுக்கும் இதுக்கும் என்ன பிரதர் சம்பந்தம்ன்றது. இப்போ என்னன்னா, பிறருக்காக வேண்டுறோம் தெரியுமா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேஷன், பாசம். நாம காட்டுற பாசம் வந்து எப்படி சொல்றது, நீங்க என்கிட்ட பாசம் காட்டினீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட பாசம் காட்டுவேன். நீங்கள் என்னை மன்னித்தால் நான் உங்களை மன்னிப்பேன். அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாசம். ஆனா இங்க என்ன சொல்ற பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தூயாவி நம் உள்ளத்தில் பொழிந்துள்ள அன்பை முன்னிட்டு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, அதாவது இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் உங்களோட இருக்கிறாருன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். அவர் கேட்கிறாரு. இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன பிரதர் நீங்க வந்து எனக்காக வேண்டக்கூடாது அப்படின்லாம் சொல்றீங்க, பவுல் அடிகளார் வந்து வேண்டுறாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். அவரே திருப்பி படிக்க சொன்னேன். நீங்க படிங்க என்னன்னு பாருங்கப்பா. எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றா பாருங்க. உங்களை கொள்வது எனக்காக கடவுளும் வேண்டி அப்படி அவர் முடிக்கல. நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். திருப்பி பெருவா படிங்க. எனக்காக கடவுளிடம் வேண்டி என் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். இப்போ நீங்க வந்து என்கிட்ட பிரதர் நான் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு ப்ரீச் பண்ண போறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எனக்காக வந்து அந்த ப்ரீச்சிங் பண்ற இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு கடவுள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குமா ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கு வாங்க, கண்டிப்பா அதுக்கு ப்ரேயர் பண்ணலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்கு அதை எடுக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு வந்து இந்த வலி இருக்கு அதை எடுக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னா அது சரியான இது கிடையாது. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். நான் ப்ரேயர் பண்ண கூடாதுன்னு சொல்லல, ஆனா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். பிரேஸ் காட். எதுக்காக பண்ற பாருங்க, யூதேயாவில் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதோரிடமிருந்து ஒரு நிமிஷம், ஏற்றுக்கொள்ளாதோரிடமிருந்து என்னை காப்பாற்று. ஒரு 2 minutes டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணும். ஒரு 2 minutes ஓகேவா? ரபரப ஷிகரஹ தரபுரு ஃபோதுரு பரபஷிட்டே எரிதேரி பொரு ஃபோப்பு பொப்பு பொப்பு ஷிகர கரபரஹ தரபர எரிதேரி வரு ஷாக்கல பத்தரபரு ஃபோதுரு புரு ஷிட்டெரிதே கரபர ஷிட்டெரிதேரி கர கர பொரு ஃபோதுரு புரு ஷிட்டே எரிதேரி பலஹ தரபுரு ஃபோதுரு புரு ஷிட்டெரிதே புரு பொப்பு 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 எரிதேரி தரி பொரு ஃபோதுரு பொப்பு 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 ஷிக். Okay, praise God. Thank you, Jesus. நான் உங்களை கேட்டுக்கொள்வது எனக்காக கடவுளிடம் வேண்டுவின் போராட்டத்தில் எனக்கு துணை செய்யுங்கள். யூதேயாவில் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாதோரிடமிருந்து என்னை காப்பாற்றுமாறும் நான் எருசலேமில் செய்ய போகும் பொருள் உதவி இறை மக்களுக்கு உகந்ததா இருக்குமாறு வேண்டுங்கள். இவருடைய வேண்டுதல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா நாம என்ன வேண்ட சொல்றோம்? ஓகே, நான் வந்து அதை அகேன்ஸ்டா சொல்லல, மாறாக முதலாவது செய்யலாம், ரெண்டாவது வாட்டி செய்யலாம், மூணாவது வாட்டி செய்யலாம், சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு, அவங்க உண்மையை கத்துப்பாங்க. உண்மையை கத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 10 பேருக்கு போய் சொல்லுவாங்க. நான் கத்துக்கிட்டேன், நான் மற்றவங்களுக்கு சொல்றேன், ஓ இப்படிதான் பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே வந்து இந்த விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டி எதுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரதர் எனக்காக எனக்கு வேண்டிக்கோங்க, இந்த விஷயத்துக்காக வேண்டிக்கோங்க, அந்த விஷயத்துக்காக வேண்டிக்கோங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்காக வேண்டிக்கோங்க, குழந்தை தூங்குறதுக்காக வேண்டிக்கோங்க சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. பிரேஸ் கார்டு அதெல்லாம் பண்ணலாம் சொல்லல, பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம். அதை பண்றதுக்கு இருக்கு தெரியுமா, அதுதான் கம்பேஷன். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு உதவின்ட்டு வரும்போது நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க தெரியுமா, அதுதான் இங்க தூய ஆவியானவர் கொடுக்கின்ற அந்த பாசம். அந்த பாசம், அந்த கம்பேஷன் இல்லைன்னா, அந்த கம்பேஷன் அதாவது
பிட்டிக்கும் கம்பேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. பரிதாபப்படுறதுக்கும் கம்பேஷன் என்ன தமிழ் தெரியல, ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஓகே, இரக்கமண்டு இருக்கு, மர்சி. இப்போ ஒரு ஒரு பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்க, சாரி அது தப்பான வார்த்தை, ஒரு ஒரு உதவி கேட்டு உங்ககிட்ட வராங்க, காசு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இவருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரிதாபப்படுறீங்களே, அது வந்து பிட்டி. ஓகேவா? அதோட நின்று போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை நம்ம எப்படியாச்சும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு திங்கிங்ல பண்றோம் தெரியுமா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்றோம் தெரியுமா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம், இது பண்றோம், வீட்டை போய் சந்திக்கிறோம், அதுதான் கம்பேஷன். மதர் தெரேசா பண்ணது வந்து கம்பேஷன். அவங்க நிறைய பேரை போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பரிதாபப்படாம இரக்கம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம். அதற்காக என்ன பண்றாங்க, அவங்களுடைய காங்கிரிகேஷனே விட்டு வெளியே வந்து ஒரு தனி காங்கிரிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இருந்து வளர்ந்து கம்பேஷன்ல வளர்ந்தது தான் அந்த அந்த மதர் தெரேசா அவங்களுடைய அந்த மினிஸ்ட்ரி. இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, தூய ஆவியானவர்கிட்ட இருந்து தான் வருது. அந்த கம்பேஷன், அந்த பாசம் வந்து அவர்கிட்ட இருந்து வருது. கடவுள் எப்படி நம்ம பாக்குறாரு, ஒரு 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 பாவியா நம்மளை வந்து பார்க்கல. ஆனா நாம என்ன சொல்றோம், நான் பாவி, நாம் பாவின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கடவுளுடைய கண்ணோட்டத்துல நாம பாவி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மூலியமாக சிலுவையில் அறிந்துட்டார். அப்புறம் நம்மளை வந்து எப்படி பாக்குறாருன்னா, நம்மள ஒரு தூயவரா பாக்குறாரு. He sees us holy. நம்மள வந்து ஒரு ஒரு புனிதரா பாக்குறாரு. இயேசு கிறிஸ்துவ கடவுள் எப்படி பாக்குறாரோ அதே மாதிரிதான் நம்மளையும் பாக்குறாரு. அப்போ அந்த நம்ம பாவம் செஞ்சாலும் நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர்கிட்ட வந்தா கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. அதுதான் கம்பேஷன், அதுதான் இரக்கம், பாசம். இதெல்லாம் எங்க இருந்து வரும்னா தூய ஆவியானவர்கிட்ட இருந்து வருது. அப்போ இந்த குண அதிசயம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க மத்தவங்களுக்கு எப்படி உங்க பாசத்தை கட்டணும். இந்த பாசத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட நீங்க ஒருத்தங்களுக்கு வந்து கம்பேஷன் காட்டுறீங்களா, அந்த இரக்கம் காட்டுறீங்களா, அந்த பாசம் காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்க கிட்ட இருந்து உதவிய திருப்பி எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி எந்நேரத்திலையும் நான் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்குலாம் இந்த பையனை ஸ்கூல்ல படிக்க வச்சேன், இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணேன், அவங்களுக்கு பண்ணேன், இவங்களுக்கு பண்ணேன், எல்லாத்தையும் சொல்லுவான். எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களுக்குலாம் சொல்லி இதெல்லாம் செஞ்சேன் பாத்தீங்களா, ஏன் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி காட்டுவாங்க. அது பண்ணவே கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, நாம அதை இழுக்கவே கூடாது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய பழைய வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா வாழ். நான் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போய் கொடுங்க. அந்த கம்பேஷன், அதுதான் உங்ககிட்ட இருந்து அதுதான் தூய் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த மூணுமே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த மூணுமே நமக்குள் தூய் ஆவியானவர் நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த மூணுத்தையும் நாம எப்படி நிறைய நிறைய இருக்கு. அது அப்புறம் இன்னொரு 3 பாயிண்ட் நாளை கிளாஸ்ல பார்க்கலாம். பிரேஸ் கார்ட். ஓகேவா? இப்போ இந்த விஷயம் இதெல்லாம் எல்லாமே அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தூய் ஆவியானவர் வழியாக பொழிந்துட்டேன். அவர் தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தூய் ஆவியானவர் முன்னிட்டு. அப்போ இவங்கெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, நீங்க அவங்க நம்புறீங்கன்னா, நீங்க அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்க, தூய் ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருன்னா அதை நீங்க மற்றவங்களுக்கு காட்டணும். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ நம்ம பாசம் எப்படி, நம்ம கம்பேஷன் எப்படின்னா, நம்ம கம்பேஷன் காட்டும் போது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. அதுதான் வந்து இப்போ மதர் தெரேசா செய்யும் போது அவங்க ஒண்ணு, நீங்க போய் இப்ப வெளியில போயிட்டீங்கன்னா எங்க மினிஸ்ட்ரியை கவனிச்சுக்கோங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் ஒருபோதும் இல்லை. அவங்கள வந்து அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆனா மனித எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் இவங்களுக்கு செஞ்சேன், அதனால நம்ம கஷ்டப்படும் போது நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்னு இருந்ததுன்னா
அது கடவுள்கிட்டமிருந்து வர்றது கிடையாது. கடவுள் எதையும் எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. தூய ஆவியானவரும் எதுவும் எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. நாமளும் மற்றவர்களுக்கு செய்யும்போது எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அப்போ இன்னைக்கு நம்ம 3 பாயிண்ட் படிச்சோம். 1, அவர் ஒரு மனம் கொண்டவர். 2, அவருக்கு அறிவு உள்ளது. அவருடைய விஸ்டம் பத்தி நாம பார்த்தோம். 3வது, அவருக்கு பாசம். அப்போ மற்றவர்களுக்கு நீங்க பாசத்தை ஊட்டுறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அது வந்து தூய ஆவியானவர் மூலியமா தான் நடக்குது. Praise the Lord. Thank you, Jesus. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ஓகே. சிஸ்டர் கிறிஸ்டினா ஒரு நன்றி எடுத்து ஜெபம் சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, அதுக்கு முதல்ல ஒரு 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 கொஸ்டின் பிரதர். சொல்லுங்க. மேத்யூ 18:18 தானே பிரதர் முதல்ல சொன்னீங்க? மேத்யூ 18 and 19. அது இன்னொருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா பிரதர்? ஷார்ட்டா. இங்க இங்க போட்டுற பாருங்க. உங்களுள் இருவர் மண்ணுலகில் தங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். இந்த அக்ரிமெண்ட் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்த வல்லமை மிக்க ஜெபம். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேர் இந்த மண்ணு உலகத்துல இருக்கணும். நானும் இல்ல நீங்களும் அந்த சிஸ்டரும் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். 2 பேர் மண்ணு உலகத்துல இருக்கணும். அது வந்து 1. 2வது வந்து எதை குறித்தும் எனக்கு தெரியும். அந்த எதை குறித்தும் என்றது கடவுளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. பைபிள்ல என்ன கொடுத்திருக்கோ அதுல இருந்து. ஓகேவா? தேவையில்லாத இதெல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் மனம் ஒத்து இருந்தால், அதுதான் இந்த நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு மனம். 2 பேருமே அதை குறித்து தான் ஜெபம் பண்ணணும். நீங்களும் அதை குறித்து தான் ஜெபம் பண்ணணும். நானும் அதை குறித்து தான் ஜெபம் பண்ணணும். அதுதான் அந்த மனம் ஒத்து இருந்தால், 3 சரிவர இருந்தால் விண்ணுல இருக்கும் என் தந்தை அவர்களுக்கு அதை அருள்வார். உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். அவங்கள போய் நாங்க அக்ரிமெண்ட் ப்ரேயர் பண்ணும்போது நிறைய பேர் அந்த மாதிரி பொழைச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க 2 பேரும் போயிட்டு கை வைப்போம். முதலாவது நாங்க 2 பேரும் மண்ணுக்குள்ள இருக்கிறோம். கடவுளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. என்னது? கடவுள் எல்லாரையும் குணப்படுத்திட்டார். கரெக்டா? அது 2வது, நாங்க 2 பேருமே ஒன் அக்கார்டு, ஒரே மனமா இருந்து ஒரே விஷயத்தை வேண்டும் போது விண்ணுலகில் இருக்கும் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். இது எல்லாமே வந்து தூய ஆவியானவரோட செயல்பாடு. எனக்குள்ளேயும் அவர் தான் வசிக்கிறார், உங்கள்கிட்ட இருந்து அவர் தான் வசிக்கிறார். 2த்தையும் கனெக்ட் பண்ணி அவர் வந்து செய்யறார். ஓகேவா சிஸ்டர்? புரிஞ்சுச்சா? ஓகே பிரதர், தேங்க்யூ. புரிஞ்சுச்சுங்க பிரதர், தேங்க்யூ வெரி மச். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்பான கடவுளே, பிதாவே, தந்தையே, எங்கள் ஒளியே, எங்களுள் வாழும் தெய்வமே, உங்களுக்கு கோடான நமஸ்காரம், நன்றி அறிவிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துறீங்க. எங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்க உங்களுக்கு ஜெபித்தா, உங்களோட கேட்டா நீங்க என்னைக்குமே எங்களுக்கு மறக்க போறதில்லை. விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கும் போது எல்லாமே எங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. இந்த கிளாஸ்க்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு விளங்காத இத சகோதரன் ஜூட் அதை விளக்கி அறிவித்தார். அது எனக்கு நல்லா விளங்குது. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க. நல்ல விதமா உங்களுடைய வார்த்தைகளை படிக்கவும் எங்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுங்க. படித்தாலும் அது எங்களோட இருக்கணும் அப்படின்ற ரிக்வெஸ்ட் கேட்கிறவங்கள நான். ஆண்டவரே, நல்ல தந்தையே, நீங்க மிகவும் நல்லவர். எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துற ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி. சுதன் பரிசுத்தன் ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. திருப்பியும் நாளைக்கு. God bless you.